இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த நெக் பீஸ் தான். ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். என்கிட்ட வந்து கோல்டன் ஒயர் இல்லை, ஸோ அதனால் பர்பிள் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்ட்ராங் ஆப்ஜெக்ட் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கிற மாதிரி. அப்போ தான் வந்து நமக்கு தேவையான ரவுண்ட் வந்து கிடைக்கும். இந்த ஷேப்பே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு கேப் இருக்கும்ல, அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ராங் க்ளூ எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்பதான் வந்து அது கொஞ்சம் செட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு 13 இது வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. 13 ரவுண்ட்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து அந்த நெக் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம நெக்குக்கு. ஸோ அதனால 13 பீசஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு பேர்ல் எடுத்துக்கோங்க. ஒயிட் தான் அதில் இருந்தது, ஸோ அதனால ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஹெட் பின் வச்சு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ரிமைனிங் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம 12 பேர் செய்யணும். அப்படின்னா வந்து 24 பீட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி வந்து நம்ம 24 செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஜம்ப் ரிங்ஸ் எடுத்துக்கோங்க. ஜம்ப் ரிங்ஸ் எடுத்து அதில் வந்து ஒரு பேர்னா அதில் வந்து 2 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கிரியேட் பண்ண பீட்ஸை வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்க. அது எப்படி ஃபிட் பண்ணுறீங்கன்னா, ஒரு ரிங்குள்ளே வந்து ஃபிட் பண்ணி அடுத்த ரிங்கில் அடுத்த எண்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 2 பேர்ஸாக செட் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 6 வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு 6, இன்னொரு ஆப்போசிட்டில் 6 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பீட்ஸ் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமேட்டு அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கா, கொஞ்சம் வேர் பண்ணி பாருங்கள், லைட்டாக வச்சு பாருங்கள். அப்பயே வந்து ஜம்ப்ரிங்ஸ்லாம் வந்து நம்ம ஒழுங்காக செட் பண்ணலன்னா அது வந்து கழண்டு விழுக ஆரம்பிச்சிரும். ஸோ அதையும் வந்து நல்லா டைட் கொடுத்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு பீஸ் கூட மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 6 செஞ்சுட்டு அது கனெக்டிங் பீஸ் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே ஸ்விங் பண்ணி பாருங்கள். அப்போ ஏதாவது லூஸாக இருந்துச்சுன்னா வந்து கழட்டி விழுந்துரும். ஸோ அதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன ரெடி பண்ணோம்னா, ஒரு ஹூக்கும் க்ளோஷர் ஹூக் இருக்குல்ல, அந்த ஹூக்கும் அந்த இந்த பக்கம் வந்து என்கிட்ட செயின் இல்லை, ஸோ வந்து நான் ஜம்ப்ரிங்ஸே வந்து செயின்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை ஜம்ப்ரிங்ஸ் எடுத்துக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மிடில் பொசிஷனில் மட்டும் ஒரு சின்ன பீட்ஸ், இப்போ நான் எடுத்திருக்க வந்து பெரிய பீட்ஸாக இருக்கும், அது வந்து சின்ன பீட்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு பண்ணணுன்னாலும்